உடல் ரீதியான குற்றங்கள் நடக்கும்போது, சாமி நம்ம கண்காணிச்சுட்டு இருப்பாரா? அவரு அதோட சாமியோட பார்வை எப்படி இருக்கும்? ஏன்னா, நம்ம பண்பாடு, கலாச்சாரம் நாளுக்கு நாள் மாறிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துலருந்து இப்போ வரைக்கும். ஸோ, இந்த மாரி உடல் ரீதியான குற்றங்கள் நடக்கும்போது, சாமி அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாருங்க? வன்முறையை சாமி என்றைக்குமே ஆதரிச்சது இல்லை. தன்மேல் நடந்த வன்முறையும் சாமி மன்னிச்சு விட்டாரே தவிர்த்து, வன்முறையை சாமி ஒரு நாள் ஆதரிச்சது இல்லை. அது உடல் சார்ந்து இருக்கலாம், இல்லாட்ட மனம் சார்ந்து இருக்கலாம், இல்லாட்ட புத்தி சார்ந்து இருக்கலாம், இல்லாட்டா ஜாதி சார்ந்து இருக்கலாம், தேசம் சார்ந்து இருக்கலாம். எப்படி சார்ந்து இருந்தாலும் சரி, வன்முறையை சாமி ஒரு நாளும் ஆதரிச்சது இல்லை. நம்ம நாட்டில் உள்ள ரிஷிகள், ஞானிகள் அங்கங்கே மலை அடிவாரத்திலேயோ இல்லாட்ட நதி தீரங்கள்லேயோ இல்லாட்ட விண்வெளியினுடைய பனிபடர்ந்த பிரதேசங்கள்லேயோ தவ இருக்கக்கூடிய அத்தனை ஞானிகளும் இந்த பாரத பூமி ஒரு யுத்தகலமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்கெல்லாம் நமக்கு இது பண்ணுறாங்க, ஒரு அருள் பாலிக்கிறாங்க. நமக்கு நம்மளை காவல் காத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் சுவாமி. ஸோ வன்முறையை சுவாமி எந்த காலத்துலையும் உடல் ரீதியாகவோ எந்த ரீதியாகவும் வன்முறையை சாமி ஒரு காலமாக ஆதரிச்சதில்லை. தன் உடலை வருத்தி பகவானை அடையணுங்கிற ஒரு மார்க்கத்தையும் சாமி ஒரு நாளும் நமக்கு போதிச்சது இல்லை. இந்த மாதிரி உபவாசம் இருக்கணும், இந்த மாதிரி தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கணும், இல்லாட்டா இங்கேருந்து ஏதாவது இப்போ இந்த அழகு குத்தி காவடி எடுத்து இன்னும் இந்த மாதிரி சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குல்ல, தீ குளிச்சு, இந்த மாதிரிலாம் சாமி ஒரு நாளும் யாருக்கும் போதிச்சதே இல்லை. இந்த உடலை வருத்தக்கூடிய சமாச்சாரங்களை சாமி ஒரு நாளும் யாருக்கும் போதிச்சதும் இல்லை. ஏன்னா சரீரத்தையே பிரம்மமாக பார்த்தவரில் அவர், எங்கள் அப்பா இல்லாத இடம் எதுன்னு கேட்டவரில், அந்த மாதிரி அப்பாவா சகலத்தையும் கருதினவர் எப்படி யாருக்கும் ஒரு இடத்தில் பண்ண ஒப்புவார்? யாரையும் வன்முறையை செய்கிறதுக்கு ஒத்துக்கு வர மாட்டார். ஆனால் சில காரியங்கள் நடக்கும்போது, இப்போ உள்ள யுத்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது, எவ்வளவோ உலகம் சுற்றி இப்போ யுத்த ஒரு மேகங்கள் சூழ்ந்து இருக்கு, யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, வன்முறைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, எங்கெங்கேயோ என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் காரணமும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு அங்கம்தான். ஆனால் இதை கடந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் குருவை அடைஞ்சவங்க. அவங்க மார்க்கம், அவங்க அந்த அமைதியான தார்மீக வழியில் அவங்க போய்கிட்டு தான் இன்றைக்கி பயணப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய அந்த பர்சன்ஸ்னால நமக்கு இதனுடைய பாதிப்புகள் அதிகம் இல்லை. அது பர்டிகுலராக இந்தியாவு மேலே அதிகமான பாதிப்பு இல்லை. காரணம், இங்கே 99% நல்லவங்க தான் இருக்காங்க. 99% நம்பிக்கை உள்ளவங்க, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான் இருக்காங்க. அந்த 1% தான் இங்கேயும் அங்கேயும் மதவாதிகளாக இருக்கிறதாகட்டும், இல்லாட்டா வேறு ஏதாவது ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச சொற்ப விகிதத்தில் தான் அவங்க இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு தெய்வத்தை பரிபூர்ணம் நம்பினவங்களாக தான் இருக்காங்க, நல்லவங்களாக தான் இருக்காங்க. நமக்குள்ள இந்த மீடியாஸ் மற்றது தான் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கே தவிர்த்து, நம்ம நாட்டில் நல்லது தான் அதிகம் நடக்குது, நல்லது தான் அதிகம் சிந்திக்கப்படுது. எந்த வன்முறையையும் நம்ம நாட்டு மக்கள் விரும்புகிறது இல்லை. சாமியும் வன்முறையை ஒரு நாளும் ஆதரிச்சது இல்லை. வன்முறையை கண்டால் சாமிக்கு எப்படி சொல்கிறது, சாமிக்கு வன்முறையை கண்டாலே ஆகாது, வன்முறை கண்டாலே ஆகாது. சாமியும் வன்முறையை ஒரு நாளும் ஆதரிச்சதில்லை. சாமி அது மாதிரி வன்முறை காட்ட வேண்டிய மாதிரி ஒரு சூழலை ஏற்பட்டால் அமைதியாகிடுவார். இல்லாட்டா ஒருத்தர் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு பையன் வரும்போது அந்த வன்முறையாக கதவை பிடிச்சி ஆட்டி தட்டும்போது அவன் காலில் விழுந்து சாமி கெஞ்சினாரு, இந்த பிச்சைக்காரருக்கு வேலை இருக்குது, போயிட்டு வாங்க ராஜான்னு. ஸோ இதுதான் அவருடைய முறை. அதில் அவன் பயந்து ஓடினான். இவருடைய அமைதியான வழிமுறையினால் அந்த வன்முறையால் பயந்து ஓடினான். ஸோ இதுதான் அவருடைய பாதையை தவிர்த்து வன்முறையை சாமி ஒரு நாள் ஆதரித்ததில்லை. அது சரீரமோ மனமோ புத்தியோ இனமோ மதமோ எதுனாலும் சரி, எந்த வகையிலையும் வன்முறையை சாமி ஆதரித்ததே கிடையாது.